அதிகாலை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வெல்கம் டு சேட்டலைட் பைபிள் கிளாஸஸ். வணக்கம் வாலிப கண்மணிகளே, அன்பு தோழர்களே. தொடர்ந்து நீங்கள் கேட்டு வருகிற இந்த நற்செய்தி உங்களுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உங்களுக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உங்கள் வாழ்நாள் நீடிப்பதற்கும் உங்கள் தகப்பனையும் உங்கள் தாயையும் கனபண்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இதை எபேசியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 1-3 வரை நாம் படிக்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். இதில் சொல்லப்படும் வசனங்களை குறித்து கொண்டு அதை குறித்து சிந்தியுங்கள். தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள். இன்றைய நாளிலும் கூட நமது போதகர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள் நற்செய்தி அளிப்பார். வணக்கம் இந்திய வேத மாணவர்களே, மீண்டுமாக அந்த வரிசையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. மீட் ஜீசஸ், இயேசுவை சந்திப்போம் என்ற தலைப்பில் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாற்றை பகுதி பகுதியாக நாம் படித்து அலசி வருகிறோம். கையில் இருக்கிற ஒரு பூங்கொத்து போல அதையெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டும். காரணம், ஒரு பூங்கொத்து என்பது ஒரே ஒரு பூ இல்லை, பல வகையான பூக்கள், அழகான இலைகள். அதை ஒரு முறையாக கட்டினா அதை ஆங்கிலத்தில் பொக்கேன்னு சொல்கிறாங்க, அதை தான் பூங்கொத்துன்னு சொல்கிறாங்க. அது நாட்டினுடைய உயர்ந்த தலைவர்கள் முதல் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்தாக வரவேற்பாக கொடுப்பது போல இயேசு கிறிஸ்துவை சந்திப்பது என்பது ஒரு பூங்கொத்தை கண்டு மகிழ்வதை போன்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய பல வாழ்க்கை வரலாற்றை, அங்கே நடந்த சம்பவங்களை நாம் படிக்கிறதுனால ஒரு முழுமையான மகிழ்ச்சியையும் அதனுடைய அர்த்தத்தையும் விளங்கிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். பிறகு அவர் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இந்த பாடங்களுக்கு பிறகு வருகிற இந்த பாடம் என்னன்னா, இயேசு முதலாவது செய்தது, அவர் தனக்கான ஒரு அப்போஸ்தலர்களை அவர் தேடிச் சென்றார். ஜீசஸ் went about seeking his disciples. இந்த சீஷன் என்ற வார்த்தை வடமொழி, தமிழில் சீடன் என்று நாம் சொல்லுகிறோம். அதற்கு பொருள் என்ன அப்படின்னா, a disciple is not a student. அதாவது ஒரு சீஷன் என்பவன் வெறும் மாணவன் அல்ல. இப்போ மாணவன் என்று சொன்னால் கற்றுக்கொள்வதற்காக கற்றுக்கொள்கிறவனாக இருக்கிறவன். சீஷன் என்று சொன்னால் கற்றுக்கொண்டு அந்த டீச்சர், அந்த போதகரை பின்பற்றுகிறவன். அப்போ நம்ம சீஷன் சொல்லும்போது இஸ் நாட் ஓன்லி எ ஸ்டூடெண்ட் பட் ஆல்சோ எ ஃபாலோவர். ஆக சீஷர்கள் என்ற அந்த வார்த்தை எப்பொழுதெல்லாம் நம்ம கேட்குறோமோ, அவர்கள் மாணவர்கள் மட்டுமல்ல, பின் செல்கிறவர்கள், போதகரை பின்பற்றுகிறவர்கள் என்று பொருள். இயேசு ஞானஸ்தானத்துக்கு பிறகு, சோதனைக்கு பிறகு ஒரு சிறு கூட்டமாகிய சீஷர்களை தேடிச் சென்றார். அந்த சீஷர்கள் சோம்பேறிகள் அல்ல, அவர்கள் சுறுசுறுப்பானவர்கள். அவர்கள் உயிரை பணயம் வைத்து பிழைக்கக்கூடிய மக்கள், தேவனை நம்பி பூமியில் வாழக்கூடிய மக்கள். அவர்கள் கிராமங்களிலிருந்து வந்தவர்கள். அவர்களில் படித்த மேதாவிகள் கிடையாது, அறிஞர்கள் கிடையாது. அப்படிப்பட்ட மக்களை தமது சீடராக அவர் மாற்றுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷனாக இருக்க முடியும். மத்தேயு 4ஆவது அதிகாரம் 18வது வசனம். இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன்பிடிக்கலாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும், கவனிங்கள், கடலில் வலை போட்டு கொண்டிருக்கும் போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு போகையில்
வேற 2 சகோதரர்களாகிய செபுதாயின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபுதேயுடனே படவில் இருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்த போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் படவையும் தன் தகப்பனையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அதாவது இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட அப்போஸ்தலர்கள் ஒரு ஆச்சரியமான வார்த்தையை அவர்கிட்ட கேட்டாங்க. அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், உயிரை பணைய வைத்து உழைக்கக்கூடிய சுறுசுறுப்பான மக்கள். கடலில் போய் மீன் பிடிக்கிறான் ஒரு ஆள்னா அவனால் தூங்க முடியாது, அவனால் ஓய்ந்திருக்க முடியாது. அலைகளும் சீற்றங்களும் இரவும் பகலும் எல்லாம் அவர்களுக்கு எதிரடியாக இருந்தாலும் அவர்கள் வலைகளை போட்டு மீன் பிடிக்கும்போது அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர்கள் எவ்வளோ வைராக்கியம் உள்ளவர்களாக இருப்பாங்க, எவ்வளோ உறுதியாக இருப்பாங்க. அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, 2 பேரை முதல்ல அழைக்கிறாரு. அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க. பிறகு 2 பேரை அழைச்சார். அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பிங்க, பேதுரு அந்திரேயா. அடுத்தது யாக்கோபு யோவான். இந்த யாக்கோபும் யோவானும் கடலில் கடற்கரையில் வலைகளை கழுவி கொண்டிருந்தாங்க. அவர்களையும் அழைத்தார். என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உங்களுக்கு இந்த தகவல் புரியுதா? என்ன சொல்கிறாரு? மீன் பிடிக்கிறவர்களை மனிதனை பிடிக்கிறவர்களாக மாற்றுவேன் என்று சொல்கிறார். ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்று சொன்னார். இயேசு இந்த வார்த்தையை எல்லாரிடத்திலும் சொல்லல, தெரிந்து கொண்ட சிலரிடத்தில் தான் சொல்லியிருக்கார். இப்படி இயேசு கிறிஸ்து 12 பேரை அவர் தெரிந்து கொள்கிறார். 10வது அதிகாரம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும், கவனிங்கள், அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த வசனத்தில் 12 அப்போஸ்தலர்கள் என்று நமக்கு தெரிகிறது. அவர்களுக்கு அதிகாரத்தை கிறிஸ்து கொடுத்தார். சரி, அந்த அதிகாரம் யார் மேலே செயல்படும், எங்கே செயல்படும்? இப்போ உங்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது, நீங்கள் பேங்க் மேனேஜர். அந்த பேங்க்கினுடைய சாவி உங்கள் கையில் இருக்கும். அந்த பேங்க்கில் உள்ள எல்லா அக்கௌண்ட்டும் உங்கள் பொறுப்பில் இருக்கும். இங்கே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களுக்கு அதிகாரம் கொடுத்தாருன்றாரு. என்ன அதிகாரம் நீங்கள் கேட்டிங்கன்னா, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் நோய்களை நீக்கவும். இந்த அதிகாரத்தை மனிதர்கள் கொடுக்க முடியாது. இன்னைக்கு ஒருவர் டாக்டர் ஆகணும்னு சொன்னால் எவ்வளோ காலம் படிக்கணும், எவ்வளோ விஷயத்தை புரிந்து கொள்ளணும், அரசாங்கம் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் மருத்துவ தொழில் செய்ய முடியும். அப்படியே நீங்கள் மருத்துவ தொழில் செய்தாலும் எல்லா நோய்களையும் எல்லா வியாதிகளையும் உங்களால் சுகமாக்க முடியாது. ஆனால் பரலோகத்திலிருந்து வந்த இயேசு கிறிஸ்து பூமியிலே இருந்த அந்த 12 சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை அவர் கொடுத்தார். 2வது வசனம் பாருங்கள், 10ஆம் அதிகாரம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. நாமங்கள்னா பெயர்கள். முதல்ல சீஷர்கள்னு ஒரு வார்த்தை படித்தோம், இப்போ அப்போஸ்தலர்கள் என்ற ஒரு வார்த்தையை படிக்கிறோம். அதாவது இயேசு தெரிந்து கொண்ட அந்த 12 சீஷர்கள் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட போது அவர்களை அப்போஸ்தலர் என்று அழைக்கிறார். இந்த அப்போஸ்தலர் என்ற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை, அப்போஸ்டலாஸ். இந்த கிரேக்க வார்த்தைக்கு இன்னைக்கு நேரடியான இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அம்பாசிடர். அதாவது ஒரு நாட்டினுடைய அம்பாசிடர் இன்னொரு நாட்டில் நமது நாட்டுக்காக சார்பாக அவர் அங்கே இருப்பார். அவர் இருக்கிற இடத்துல நம் நாட்டு கொடி ஏற்றப்பட்டிருக்கோம். அவர் இருக்கிற இடத்துல நம்முடைய நாட்டு சட்டங்கள் செல்லுபடியாகும். அவர் தான் அம்பாசிடர். ஒவ்வொரு நாடும் பிற நாடுகள் மத்தியில் தங்களுடைய அம்பாசிடர்களை அங்கே வைப்பாங்க. இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களை
அம்பாசிடர்னு தான் சொல்றார். அதிகாரம் அவர்களுக்கு இருக்கிறதுன்னு சொன்னார். அதனால கிரேக்க மொழியில் அப்போஸ்டலாஸ் என்ற அந்த வார்த்தை ஆங்கிலத்தில் வரும்போது அப்பாசல்ஸ் என்று வருகிறது. தமிழில் வரும்போது அப்போஸ்தலர். அப்படியே அந்த மூல மொழியினுடைய ஒலி வடிவம் தான் இது. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் படிக்க ஆரம்பித்த போவே இயேசு தெரிந்து கொண்ட அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேர் என்று நமக்கு தெரிகிறது. இந்த 12 பேருடைய பெயரையும் பரிசுத்த ஆவியானவர் மத்தேயு 10வது அதிகாரம் 2வது வசனம் முதல் 4வது வசனம் வரை அப்படியே ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அந்த ரெக்கார்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில அப்போஸ்தலனுடைய அப்பா பெயர் என்ன, சில அப்போஸ்தலனுடைய ஊர் பெயர் என்ன. ஏன்னா 2 பேர் ஒரே பேரில் இருந்தால் அவனுக்கு இனிஷியல் மாறணும், ஊர் மாறி இருக்கும், குழப்பம் வந்துடும். அதனால் 2 யூதா இருந்தால் ஒரு யூதா யாரு? இந்த 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் இந்த 12 அப்போஸ்தலருடைய பெயர்களை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய நாட்டில், உலகம் முழுதும் கூட கிறிஸ்தவத்தில் 2 பிரிவு இருக்குன்னு நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மார்க்கம்னு ஒன்று இருக்குது, அது புதிய ஏற்பாட்டு வசனப்படி நடப்பது. மதம்னு ஒன்று இருக்குது, அவர்கள் புதிய ஏற்பாட்டையும் வைத்திருப்பாங்க, இந்த உலகத்துக்குரிய வழக்கங்களையும் பழக்கங்களையும் பண்டிகைகளையும் பாரம்பரியங்களையும் பொய்களையும் தகவல்களையும் வச்சுருப்பாங்க. காரணம் என்னென்னா, இன்றைக்கும் சில பேர் தங்களை அப்போஸ்தலன்னு அழைச்சிக்கிறாங்க. அந்த மனிதனை பார்த்தாவே நமக்கு வெறுப்பு வரும். அப்பேற்பட்ட முகமாக அவன் இருப்பான். அவனுக்கு துளி கூட தேவனை பற்றிய அறிவு இல்லை, தேவ வசனம் அவனுக்கு தெரியாது. அதனால் தான் ஒரு அப்போஸ்தலன் என்று அவன் சொல்ல துணிவதை நீங்கள் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து நேரடியாக என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த அதிகாரத்தை பெற்றவர்களுடைய சிறப்பு என்னன்னு பாருங்க. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். வியாதி உள்ளவர்களை சுத்தமாக்குங்கள் 1, குஷ்ரோகிகளை சுத்தமாக்குங்கள் 2, மரித்தோரை எழுப்புங்கள் 3, பிசாசுகளை துரத்துங்கள் 4. இப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரல் அதிகாரத்தை அவங்க பெற்றுக்கிட்டாங்க. இன்னைக்கு அப்போஸ்தலன் சொல்கிற ஒரு ஆள் தன் முதுகின் மீது ஏறுகிற எறும்பை கூட அது என்னதுன்னு தெரியாத ஒரு ஆளாக இருப்பான். அவ்வளவு சொரணை இல்லாத ஜென்மம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய தெரிந்து கொண்ட அப்போஸ்தலனுடைய பெயர்கள் புதிய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வேற யாரும் வர முடியாது. இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கார். அந்த அதிகாரத்தினுடைய உச்சக்கட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வியாதியஸ்தர்களை சுகமாக்குவது, குஷ்ரோகிகளை சுத்தம் பண்ணுவது, கவனிங்க, மரித்தோரை எழுப்புவது, பிசாசுகளை துரத்துவது. இந்த வல்லமை அவர்களுக்கு இருந்தது. கூடுதலாக வெறும் சுகம் கொடுக்கிறவர்களாக பிசாசு துரத்துற வேலை மட்டும் இல்லை, ராஜ்யத்தை குறித்து போதிக்கிற அதிகாரமும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இதை 10வது அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு உயிரோடு இருக்கிறார், சிலுவையில் மரிக்கப்படல, அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்திருக்கல, சபை இன்னும் ஸ்தாபிக்கப்படல. ஆக இவைகளுக்கு முன்னால் சொன்னதுனால பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று போய் பிரசங்கியுங்கள் என்று அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். காரணம், இயேசுனுடைய மரணத்தின் மூலம் தேவன் தமது ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியிலே அவர் ஸ்தாபித்தார். கூடுதலாக அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரத்தையும் மிஸ்யூஸ் பண்ண முடியாது, தவறாக பயன்படுத்த முடியாது, உண்டியில் ஏந்த முடியாது, காணிக்கை எடுக்க முடியாது, ஊர் சொத்தை அடித்து உலையில் போட முடியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை உலகமே பார்த்து சிரிக்கிறத நீங்கள் பார்க்கலாம்.
எந்த ஒரு அப்போஸ்தலனும் யாரிடத்துல போய் கடன் வாங்கினதும் இல்லை, யாரிடத்துல போய் எனக்கு ஒன்று கொடுன்னு கேட்டதும் இல்லை. அவங்க செய்த எந்த ஒரு அற்புதங்களுக்காக கூலி பேசினதும் கிடையாது. பாருங்கள், 10வது அதிகாரம் 8வது வசனம் கடைசி வரி பாருங்கள். இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஃப்ரீலி ரிசீவ்ட், ஃப்ரீலி கிவ். அதாவது இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம், அதை அவர்கள் பயன்படுத்தி பிசாசுகளை துரத்தி, மரித்தோரை எழுப்பி, வியாதியஸ்தரை சுத்தமாக்கி, குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணும்போது அதற்கு அவர்கள் கூலி வாங்கவில்லை, அதற்கு ஒரு விலை அவர்கள் சொல்லவில்லை. அந்த அதிகாரம் இலவசமாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை இலவசமாக அவர்கள் கொடுத்தார்கள். திஸ் இஸ் வாட் ஆல் அபவுட் கிறிஸ்டியானிட்டி. we received freely, we give freely, no bargaining. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் காணிக்கை என்ற பெயரில் கடன்பட்டவர்களைப் போல சபையில் உள்ள விசுவாசிகளை மாற்றுவதும், அவர்களிடத்திலிருந்து பணங்களை பிடுங்குவதும், பொய் சொல்வதும் அபத்தமானது, தண்டனைக்குரியது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூடுதலாக ஒரு செய்தி, அப்போஸ்தலர்களுக்கு குடும்பம், பசி, தாகம், அவர்களுக்கான உடை, இதெல்லாம் யார் கொடுப்பார்? அது எப்படி கிடைக்கும்? வெளிநாட்டிலேருந்து வருமா? இப்படியெல்லாம் உங்கள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் அலைப்பாயலாம். ஆனால் தேவனால் அதை அவர்களுக்கு கொடுக்க முடியும். தேவன் அதை அற்புதமாக அவர்களுக்கு கொடுப்பார். உதாரணத்துக்கு சொல்கிற, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டாங்க. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடந்தாங்க. அந்த 40 வருஷத்தில் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு புதிய ஏற்பாட்டில் சொன்னாரே, அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறுச்சு. அவர்கள் விதைக்கல, அறுவடை செய்யல, தேவன் மன்னாவை தந்தார். அவர்கள் துணிமணி வாங்கி தைத்து போட்டுக்கொள்ள, இருந்த உடை கிழியாமல் புதிதாக இருக்கும்படி செய்தார். அவர்கள் காலில் இருந்த அந்த செப்பல், அந்த செருப்பு தேயாமல் அப்படியே புதிதாக இருக்கும்படி செய்து விட்டார். 40 ஆண்டுகளில் அவளுடைய வஸ்திரங்கள் பழமையா போல, அவருடைய பாதரட்சிகள் கிழிந்து போல, அவர்கள் பசியினால் ஒருவனும் இறக்கலை. மிரக்கல். இதுதான் அற்புதம். தேவனால் நமக்கு புதிய உடைகளையும் கொடுக்க முடியும், இருக்கிற உடையும் காப்பாற்ற முடியும். வல்லமையுள்ள தேவன். அதனால்தான் சொல்றாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் உங்களுக்கு தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகவே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32, 33 வசனங்கள். என் அன்பு சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் பாருங்கள். வழிக்காக பையையாவது, 2 அங்கிகளையாவது, பாதரட்சிகளாவது, தடியையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையால் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறான். துணிமணி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, பாதுகாக்கிறதுக்காக ஒரு தடி தூக்க வேண்டிய அவசியம் இல்லை, மூட்டை முடிச்சுகளை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ ஆண்டவருடைய வேலை செய்கிற அப்போஸ்தலனாக இருக்கிறதுனால, நீ ஆண்டவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறதுனால, வேலையாள் தன் ஆகாரத்துக்கு பாத்திரனாக இருக்கிறார். A laborer is worthy of his food and labor. அதனால்தான் அப்போஸ்தலர்கள் அற்புதமான முறையில், வல்லமையான முறையில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் போஷிக்கப்பட்டாங்க, காப்பாற்றப்பட்டாங்க. எல்லா இடங்களிலும் அவர்களை தேவன் ரட்சித்தார். இப்போ ஒரு சின்ன கேள்வியை நான் இங்கே நிறுத்துகிறேன். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறாங்க. இப்படி சொல்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவத்தில் உள்ள இந்த 3வது பிரிவு மக்கள். எப்பவுமே நான் அந்த 3வது பிரிவுன்னு வரும்போதே மனசுக்குள்ளே ஒரு சிரிப்பு வரும். ஏன்னா ஆனால் அவங்க செய்கிறது அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஆள் அப்போஸ்தலன்னு சொல்கிறார், பிஷப்புன்னு வேற சொல்லிக்கிறார்.
பைபிள் காலத்திலேயே அப்போஸ்தலர் அல்லாதவர்களை அந்த காலத்து மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. இவன் ஃப்ராடு, இவன் அப்போஸ்தலன் இல்லை என்று அக்காலத்திலேயே கண்டுபிடிச்சாங்க. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம், இதை நீங்கள் நல்லா மார்க் பண்ணி வச்சுங்க. 1 கொரிந்தியர் 12. இங்கே ஒரு கேள்வி வைக்கிறார், எல்லாரும் அப்போஸ்தலர்களா? அப்போது முதல் நூற்றாண்டு காலத்தில் தேவனுடைய வசனம் பதிவு செய்யப்பட்ட அந்த காலத்திலேயே பொல்லாத டூப்ளிகேட்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. அதனால தான் ஆவியானவர் கேட்குறாரு, இஸ் ஆல் அப்போஸ்தலர்ஸ்? எல்லாரும் அப்போஸ்தலர்களா? கிடையாது, எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது. வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 2வது வசனம், உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையும் நீ பொல்லாதவர்களை சகிக்காமல் இருக்கிறதையும் கவனிங்க. அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும். வெளிப்படுத்தல் புத்தகம் 2வது அதிகாரத்தில் எபேசு சபைக்கு இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கு. அவங்கள ஆண்டவர் பாராட்டுகிறார், பொய்யான அப்போஸ்தலர்களை நீ கண்டுபிடித்து விட்டாய் என்று அவர்களை வாழ்த்துகிறார். அப்போது இன்றைக்கும் நமக்கு யார் பொய்யான அப்போஸ்தலன் ஈஸியாக தெரியும், ஏன்னா அவனுக்கு இந்த தகுதியெல்லாம் கிடையாது. ஒரு ஆள் அப்போஸ்தலன் சொன்னால் இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அதிகாரம் பெற்றவன், அனுப்பப்பட்டவன், அவனுடைய தேவையை கர்த்தர் சந்திக்கிறார் என்று பொருள். எல்லாரும் அப்போஸ்தலர் கிடையாது, அதை நீங்கள் விளங்கிக்கணும். அப்போஸ்தலருடைய பெயர்கள் புதிய ஏற்பாட்டில் பட்டவர்த்தனமாக எழுதப்பட்டிருக்கு. அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் கிடையாது, அவ்வளோதான். இதில் ஒரு குழப்பம் இருக்குது. அதாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரத்தில் இயேசு பரமேறி செல்வதை இந்த அப்போஸ்தலர்கள் பார்த்தாங்க. அப்படி பார்த்தவங்க மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்தா 11 பேர் தான். அப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா, 12வது ஆள் எங்கே போனான்னு? 12வது ஆள் இயேசு சிலுவையில் மரிக்கிறதுக்கு முன்னாலேயே 4 கொண்டு செத்துட்டான். அவன் பேர் தான் யூதாஸ் காரியத்து. 30 வெள்ளி காசுக்காக அவன் அழிந்து போனான். அதனால் அவனுடைய இடம் காலியாக போச்சு. இருந்தது 11 அப்போஸ்தலர்கள் மட்டும்தான். இந்த 11 பேரும் எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் என்ற ஒரு தகவலை அவங்களுடைய பெயரோடு சேர்த்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 13வது வசனத்தில் நம்ம படிக்கிறோம். இந்த 11 அப்போஸ்தலர்களும் திரும்பி வந்தபோது பேதுரு எழுந்து நின்று யூதாஸ் எழுந்து விட்ட அந்த இடத்த நாம் நிரப்ப வேண்டும் என்று சொல்கிறார். இந்த கருத்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 15வது வசனத்தில் இருக்கிறது. நல்லா கவனிக்கணும். அப்போஸ்தலர்கள் சில நாளைக்குள்ள பரிசுத்த ஆவினால ஞானஸ்தானம் பண்ணப்படுவார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது அதிகாரம் 4-5 வசனங்களில் நம்ம படிக்கிறோம். இப்போ நம்ம படித்து கொண்டிருக்கிற பகுதியும் 1வது அதிகாரம் தான். ஆனால் அப்போஸ்தலர்களுக்கு கிடைத்த அந்த ஞானஸ்தானம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் பெந்தெகோஸ்தே தினமன்று பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுவதற்கு முன்பாகவே பேதுரு சற்று முந்திரி கொட்டையைப் போல அந்த காலியான இடத்துக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சீட்டு போட்டு மத்தேயா என்ற ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்த ஒரு வரலாற்றை 1ஆம் அதிகாரம் கடைசி வரைக்கும் நீங்கள் படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு மனிதன் சீட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட முடியாது. தேவன் அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். காலியாக இருந்த அந்த இடத்த தேவன் சவுல் எனப்பட்ட பவுலை கொண்டு நிரப்பினார். இந்த தகவலை அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 15-16 வசனங்கள். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் 1, ராஜாக்களுக்கும் 2, இஸ்ரவேல் புத்திரருக்கும் 3, என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக, கவனிங்கள்,
நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். இந்த பாத்திரம் என்ற சொல் இங்கிலீஷில் வெசல் என்று வந்தாலும் God chosen vessel, தேவன் தெரிந்து கொண்டப்பட்ட நபராக அவன் இருக்கிறான். அடுத்ததாக 16ஆம் வசனம் பாருங்கள். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். 2 விஷயங்களை நாம் இங்கே கவனிக்கிறோம். ஒன்று, தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். 2, கிறிஸ்துவுக்காக மிகவும் பாடுபட வேண்டிய ஒரு நபர். He will receive all suffering and affliction for the sake of Christ. இந்த 2 வசனத்தை கொண்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 12வது அப்போஸ்தலர் பவுல் என்பது நமக்கு தெரிகிறது. இந்த புதிய ஏற்பாட்டில் உள்ள 27 புத்தகங்களில் 13 புத்தகங்களை பவுலடியார் தான் எழுதியிருக்கார். இந்த 13 புத்தகங்களில் தான் சபைனா என்ன, சபையின் உபதேசம் என்ன, சபையில் ஆண்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன, பெண்கள் செய்ய வேண்டிய வேலை என்ன, பொதுவான ஊழியங்கள் என்ன, எல்லா விதமான உபதேசங்களையும் இந்த சகோதரர் தான், இந்த அப்போஸ்தலர் தான் எழுதியிருக்கார். கடைசியாக சில பேர் என்ன சொல்கிறாங்க, 13வது அப்போஸ்தலர் தான் பவுல். அப்படி அவர்கள் சொல்வதற்கு அவர்களுக்கு நியாயமும் உரிமையும் இருக்கலாம். அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் பைபிள் படித்தீங்கன்னா பைபிளுடைய கடைசி புத்தகம் வெளிப்படுத்தல். இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 12 பேர் தான் அப்போஸ்தலர்னு முடிக்கிறார். பாருங்கள், வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 14வது வசனம், பக்கம் 354. நகரத்தின் முதலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தது. அவைகளின் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய கவனிங்கள் 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தது. 12 precious stones, 12 apostles' names were inscribed on the stones. அப்போ இந்த இடத்துல நீங்க நின்று மொத்தம் அப்போஸ்தலர் எத்தனை பேர்? முதலாவது, எல்லாரும் அப்போஸ்தலர்களா? இல்லை. பொய்யான அப்போஸ்தலர் இருக்கிறார்களா? இருந்தார்கள். அப்படியானால் அதில் உண்மையாக மெய்யான அப்போஸ்தலர் எத்தனை பேர்? 12 பேர். அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. பைபிள் எழுதியிருக்கு, அவர்களுடைய பெயர்கள் எழுதியிருக்கு. அதை 11 அப்போஸ்தலருடைய பெயர் எழுதின பிறகு 12வது அப்போஸ்தலருடைய பெயராக பவுலை நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, பவுல் அப்போஸ்தலர் எழுதின அந்த 13 நிருபங்களிலும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்றே அவர் எழுதுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆக வேதமானவர்களே, இந்த நாளில் இயேசுவின் அப்போஸ்தலர்களை குறித்து, இயேசு சீஷர்களை எவ்விதமாய் தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து நான் உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் கடைசி வசனம் 27வது வசனம் பாருங்கள். நீங்களும், இது அப்போஸ்தலரை குறிக்கிறது, ஆதி முதல், அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலிருந்து உயிர்த்தெழுதல் வரை நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியால், கவனிங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இது இயேசு சொன்ன வார்த்தை. யூ ஆர் மை டிசைபிள்ஸ், யூ ஆர் மை விட்னஸஸ் என்று சொல்கிறார். இப்போ இன்னைக்கு இயேசுவை யார் பார்த்தது? அந்த மாதிரி பார்த்த ஆள் ஒரு ஆள் இருந்தால் அவனுக்கு வயசு எவ்வளோ இருக்கும்? 2000 வருஷம் உலகத்தில் யாராவது இருக்காங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் கூசாமல், வெட்கம் இல்லாமல், அகங்காரத்தினால பிசாசின் பேரனாக தன்னை அப்போஸ்தலன் சொன்னால் அவன் ஒரு அழிவு, அவன் ஒரு துக்கம், நாற்றம் என்று நான் பார்க்கிறேன். வேதமானவர்களே, விழித்து கொள்ளுங்கள். கலிலேயா கடற்கரை ஓரம் இயேசு அழைத்த 12 அப்போஸ்தலருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த எல்லைக்குள்ளே வருவதற்கு ஒருவருக்கு அதிகாரம் இல்லை. அவர்களுக்கு தான் இந்த கட்டளைகள்லாம் கொடுக்கப்பட்டது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு ஒரு நல்ல இந்திய வேத மாணவனாக இருக்க உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற தகப்பனே, உம்முடைய சீஷர்களாகிய அப்போஸ்தலரை குறித்து
நாங்கள் மிகவும் விவரமாக தெரிந்து கொண்டோம். அவர்கள் மூலமாக நீர் எங்களுக்கு தந்த இந்த புதிய ஏற்பாட்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். உமது வசனத்தை படிப்பது மட்டுமல்ல, அதன்படி நடப்பதும் எங்கள் கடமை என்று நினைத்து கீழ்ப்படிய எங்களை ஏவியறலும். கேட்ட மக்கள் வாதம் செய்யாமல் கர்த்தருடைய வசனம்தானா என்று யோசித்து பார்க்க பரிசுத்த ஆவி அவர்களுக்கு தாரும். இயேசுவின் வல்லமையான பெயரால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?